அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு தமிழ்நாடு அளவில் மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற போட்டி அப்படின்ற காரணத்தினாலையும், இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா படத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்ற காரணத்தினாலையும், இதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் ஆர்வமாக இருக்காங்க. பாமக கட்சியிலிருந்து விலகின பிறகு முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சி மேலே ஈர்ப்பு கொண்டு தான் பார்த்தீங்கன்னா அபிநயா நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்காங்க அப்படின்னும், இவங்க ஒரு மருத்துவர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க நாம் தமிழ் கட்சியில் இணைந்ததுலேருந்து விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா பல இலவச முகாம்களையும் நடத்தியிருக்காங்க. இந்த முகாம் முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியின் பெயரால் மட்டுமே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொன்னாலே அதிக அளவில் மரியாதை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். உதாரணத்திற்கு சீமானவர்களே பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் இவ்வளோ ஒரு ஆதரவா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் அபிநயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆதரவுகளும் ஆரவாரங்களும் செலுத்திட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா இவங்க ஒரு நிர்வாகியாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சதை விட ஒரு மருத்துவராக ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதில் ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஏகப்பட்ட மருத்துவ முகாம்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக கூட வெளியாகலை அப்படின்றதா தான் இருக்குது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் சூழ்நிலை தான் வெளியே வந்திருக்கு. ஊடகங்கள் இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகள் மேலே வன்மத்தை கக்குவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி அபிநயா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவுகளும் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிரட்டல்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. இதனால தான் சீமானவர்கள் சாமர்த்தியமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சீமானுடைய பாதுகாப்புக்காகவே நாம் தமிழ் கட்சியோடைய நிர்வாகிகள் உருவாக்கிய புலிப்படையை பார்த்தீங்கன்னா தற்போது அபிநயாவுடைய பாதுகாப்புக்காக 24 மணி நேரமும் அந்த புலிப்படை அங்கேயே இருப்பாங்க அப்படின்னும், தேர்தல் முடிகிற வரைக்குமே அபிநயாவுடைய பிரச்சாரத்திலிருந்து அபிநயாவோட வீட்டில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் சரி அனைவருக்குமே பாதுகாப்பு தரதுக்காக சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த புலிப்படை அப்படின்னு சொல்லப்படுற பறக்கும் படை பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டிக்கு போக போறாங்க. மேலும் இந்த மாதிரியான எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.